வீரத் தமிழரின் மரபில் உருக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY-TFT கம்பெனி ஓர் உறுதியின் அடையாளம். நெல்லை சந்திப்பு பேருந்து நிலையத்தில் 7 அடி உயரத்திற்கு தேங்கி நின்ற வெள்ள நீர் வடிந்துள்ளது. அதேபோல் ரயில் நிலையத்திலும் வெள்ள நீர் படிப்படியாக குறைந்து வருகிறது. கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் துரைசாமி வழங்க கேட்கலாம். துரைசாமி, இப்ப மழையும் குறைந்திருக்கு. மழையால ஏற்பட்ட வெள்ள நீரும் படிப்படியா வடிந்து வர்றதுனால போக்குவரத்து சீராகிறதுக்கான சூழல் அங்க இருக்கா? அதாவது கார்த்திகா, கடந்த 2 தினங்களுக்கு முன்பு பெய்த கனமழை காரணமாக நெல்லை மாநகரமே வெள்ள நீரில் மூழ்கியது. நேற்று காலை முதல் மழை படிப்படியாக குறைய தொடங்கியதை அடுத்து இந்த தற்போது வெள்ளம், அதாவது நேற்று பேருந்து நிலையத்தில் பார்த்தோம்னா பெரியார் பேருந்து நிலையத்தில் 7 அடி உயரத்திற்கு தண்ணீர் இருந்தது. பல பேருந்துகள், வாகனங்கள் தண்ணீரில் மூழ்கி இருந்த காட்சிகளை நேற்று நாம் பார்த்தோம். இப்பொழுது அந்த காட்சிகளே அந்த சூடே தெரியாமல் முற்றிலும் தண்ணீர் வடிந்திருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் அந்த பேருந்துகளை இயக்குவதற்கான பணிகளை போக்குவரத்து துறையினர் செய்து வருகிறேன் என்று பார்த்தால் அந்த பகுதியில் பல்வேறு பொருட்கள் அடித்து வரப்பட்டு அங்கே கிடங்கி இருக்கின்றன. இப்போ மீட்பு பணி ஈடுபட்ட படகுகளும் அங்கே வைக்கப்பட்டுள்ளன. அதனை அப்புறப்படுத்திவிட்டு பின்னர் பேருந்து நிலையத்தை சுத்தப்படுத்தி அதன் பின்னர் போக்குவரத்து இயக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். அதோடு மட்டுமல்லாமல் பேருந்து நிலையம், பெரியார் பேருந்து நிலையத்தின் முனையிலும் ரயில் நிலைய சந்திப்பு முனையிலும் தண்ணீர் சற்று தேங்கி இருக்குது. அந்த தண்ணீரை வேலையேற்றம் பண்ணி தற்போது நடைபெற்று வருகிறது. அதனைத் தொடர்ந்து தண்ணீர் முழுவதும் வடிந்த பிறகு பேருந்து இயக்கப்பட வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ரயில் நிலையத்தை பொறுத்தவரை நேற்று கிட்டத்தட்ட 5 அடிக்கு மேல் தண்டவாளத்தில் 5 அடிக்கு மேல் தண்ணீர் நின்ற நிலையில் தற்பொழுது தண்டவாளம் 1 அடி அளவுக்கு குறைவானவே தண்ணீர் இருக்குது. ஏன் அது அந்த தண்ணீரும் என்றால் தாழ்வான பகுதியில் இருந்து வரக்கூடிய தண்ணீர் தான் அந்த தண்டவாளத்தை கடந்து வருவதால் தண்டவாளம் தண்ணீர் மூழ்கிறது. இன்னும் இன்று தொடர்ந்து மழை பெய்யாத பட்சத்தில் அந்த தண்ணீரும் வடிந்துவிடும் என்று தெரிவிக்கிறார்கள். அதோடு பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து நெல்லையப்பர் கோயிலுக்கு செல்லும் ரயில்வே பாலத்தில் நேற்று, அதாவது கனமழை காரணமாக அந்த பாலத்தின் இரு பகுதிகளிலும் தண்ணீர் அதிக அளவு தேங்கி இருந்தால் வாகனங்கள் மூழ்கும் நிலையில் தான் போக்குவரத்திற்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டு குறிப்பிட்ட அத்தியாவசிய சேவைகளுக்கு மட்டும் வாகனங்கள் இயக்கப்பட்டன. அதே போல் இந்த பகுதியிலும் பல்வேறு குடியிருப்புகளிலும் நேற்று வெள்ள நீர் தேங்குகின்ற நிலையில் தற்பொழுது அது முழுவதுமாக வடிந்து மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பி வரக்கூடிய காட்சிகளாம் பார்க்கணும். ஏனென்றால் நேற்று இந்த பகுதியெல்லாம் கிட்டத்தட்ட 2 அடி 3 அடி உயரத்திற்கு தண்ணீர் தேங்கி நின்றன. அப்போது அந்த தண்ணீரானது முற்றிலும் வடிய துவங்கி இருக்கிறது. தாழ்வான பகுதியிலிருந்து வரக்கூடிய தண்ணீர் தான், அதாவது இந்த பகுதியில் இருக்கிறது. இங்கு தேங்கிய தண்ணீர் முழுவதும் வடிந்திருக்கிறது. மாவட்டத்தில் அத்தியாவசிய பொருட்களை சேவைகளை பொறுத்தவரை பால், காய்கறி உள்ளிட்ட பொருட்கள் பல்வேறு இடங்களில் நேற்று கிடைக்காமல் இருந்த நிலையில் தற்பொழுது போக்குவரத்து துண்டிக்கப்பட்ட இடங்களை தவிர மற்ற இடங்களில் அதுக்கு பால் உள்ளிட்ட பொருட்கள் மக்களுக்கு வழங்குவதற்கான நடவடிக்கையில் மாவட்ட நிர்வாகம், ஆவின் நிர்வாகம் எடுத்துள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. இன்று, அதாவது வெள்ளம் பல இடங்களில் இன்னும் முழுமையாக வடிந்து அதன் சுத்தப்படுத்தும் பணி நடைபெறுவதால் இன்று பொது விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இந்த தொடர்ந்து இன்று மழை படிப்படியாக குறைந்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை படிப்படியாக திரும்பி வருகின்ற சூழ்நிலை தான் காண முடிகிறது. மேலும் பல இடங்களில் இன்னும், அதாவது தாழ்வான பகுதியில் வெள்ளம் தேங்கி இருப்பதால் அங்குள்ள மக்கள் இன்னும் பாதுகாப்பான இடங்களுக்கு மீட்கும் நடவடிக்கைகளும் நடைபெற்று வருகிறது. பிரியதர்ஷினி. நிச்சயமா துரைசாமி, மழை குறைஞ்சு வர்றதுனால அங்க இயல்பு நிலை திரும்பி வருது அப்படின்னு குறிப்பிட்டீங்க. அது மட்டும் இல்லாம மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கிறதுக்கு பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதாகவும் குறிப்பிட்டீங்க. ஆனாலுமே அந்த பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது. மக்களுக்கு அடிப்படை தேவைகள் அப்படிங்கிறது சரியா செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கா? மக்கள் தரப்புல இருந்து என்ன சொல்லப்படுது? அதாவது பொதுமக்கள் தரப்பில் என்னவென்றால் நேற்றைய நிலை என்னவென்று பார்த்தால், நேற்று நிலை பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் படும் தட்டுப்பாடு நிலவிய என்ற சூழ்நிலை தான். ஏன்னா பல்வேறு தனியார் நிறுவனங்கள் நேற்று பால் விற்பனையை நிறுத்திவிட்டதாகவும் ஆவினியில் மட்டும்தான் பால் கிடைத்ததாகவும், அதுவும் போக்குவரத்து பல இடங்களில் துண்டிக்கப்பட்டதால் ஒரு சில இடங்களில் மட்டுமே அந்த ஆவின் பாலானது கிடைக்கதாகவும், அதனால் பொதுமக்கள் தொடர்ந்து மழை பெய்யும் பட்சத்தில் தங்களுக்கு பால் கூட கிடைக்காமல் போய்விடும் என்ற அச்சத்தில் பலர் ஒரு சில பால் ஆவின் விற்பனை நிலையங்கள் கிடைத்த இடங்கள் நேரடியாக சென்று 2 லிட்டர் முதல் 5 லிட்டர் வரை பால் வாங்கி வந்தனர். ஆனால் இன்று அந்த நிலை சற்று மாறி இருக்குதா என்று கூற வேண்டும். ஏனென்று பார்த்தால் இன்று மழை வெள்ளம் வடிய தொடங்கியதை அடுத்து
பல்வேறு இடங்களுக்கு வாகனங்கள் அனுப்பி வைக்கப்பட்டு சிறிய வாகனங்கள், அதாவது பெரிய கனரக வாகனங்கள் இயக்க முடியாவிட்டாலும் சிறிய ஆட்டோ உள்ளிட்ட பகுதிகளுக்கு, அந்த பகுதிகளுக்கு கொண்டு சென்று வாகனங்களில் பால் விநியோகம் நடைபெறுவதாகவும், காய்கறி விற்பனையானது சற்று, ஏனென்றால் விவசாய பல்வேறு பகுதியில், அதாவது திருநெல்வேலி மட்டும் அல்லாமல் பல்வேறு பகுதியிலும் தொடர்ந்து மழை பெய்த காரணமாக விவசாய விளைபொருட்கள் இங்கு சந்தைக்கு கொண்டு வராத சூழ்நிலை இருந்தால் தற்போது மழை குறைய துவங்கியுள்ள நிலையில் காய்கறி வரத்தும் சற்று துவங்கி உள்ளதாகவும், இதனால் காய்கறிகளும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும், இன்னும் இருந்த போதிலும் கூட முழுமையான இயல்பு வாழ்க்கை திரும்புவதற்கு இன்னும் 2-3 நாட்கள் ஆகும் என்று தெரிய வருகிறது. பிரியதர்ஷினி, களத்திலிருந்து விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி துரைசாமி. நம் வீர தமிழரின் மரபில் உறக்கு முறையில் உருவாக்கப்படும் அம்மன் TRY TFT கம்பெனி ஓர் உறுதியின் அடையாளம்.